ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் லில்லியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான உமனாக இருக்கா போல். ஸோ அவள் பார்த்தா ஒரு பணக்கார வீட்டுக்கு தான் மேரேஜ் ஆகி போயிருக்கா. அவளோட ஹஸ்பண்ட் பேரு ஷென். நம்ம ஹீரோயின் எதுக்குமே பஞ்சம் இல்லாமல் அறிவும் அவகிட்ட நிறையா இருக்குது, பணமும் நிறையா இருக்குது. இப்போது அவனோட ஹஸ்பண்டோட கம்பெனி இவ தான் ரன் பண்ணிகிட்ருக்கா போல். எல்லாருமே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுமே அதே மாதிரி தான் நடந்துக்கிறா. இவளுக்கு இன்னொரு ஸ்டெப் சிஸ்டர் இருக்கா போல. அவளோட பேரு டெய்ஸி. அவளை பற்றி யோசிக்கும் போது நம்ம ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறா. நம்ம ஹீரோயின் டெல்லிக்கு ரொம்ப பணக்கார ஒரு பிஸ்னஸ் மேன் ஷென் கூட மேரேஜ் ஆகியிருக்கு. ஆனால் அந்த டெய்ஸிக்கு பார்த்தா ஒரு நார்மலான ஃபார்மர் கூட மேரேஜ் ஆகியிருந்திருக்கும் போல. அந்த டெய்ஸிக்கு அந்த மேரேஜில் இஷ்டம் இல்லை அப்படின்னாலும் சின்ன வயசில் போட்டு வச்ச ஒப்பந்தனால தான் அந்த டெய்ஸியை மேரேஜ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதை பற்றி யோசித்துட்டு இருக்கா. அந்த டெய்ஸிக்கு மேரேஜ் ஆனதுலேருந்தே அவள் ஹஸ்பண்டை பிடிக்காது போல. அதனால அவளை டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கா. நம்ம ஹீரோயின் அவள் கம்பெனி பெரிய லெவலுக்கு ஃபேமஸ் ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதில் போயிட்டு பேசலாம் அப்படின்ட்டு ஸ்டேஜ்க்கு போனால் அந்த இடத்துல டெய்ஸி உனக்கு மட்டும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டாங்க, நான் மட்டும் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா, அந்த ஃபார்மரை மேரேஜ் பண்ணிட்டு ஒன்று நீயும் இறந்து போகணும், இல்லைனா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு அவளும் அவளே குத்திட்டு நம்ம ஹீரோயினை குத்தி கொலை பண்ணிடுறா போல. ரெண்டு பேருமே விழுந்து அங்கவே இறந்தும் போயிடுறாங்க. டக்குன்னு டைம் ரீவைண்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் டக்குன்னு முழிக்கிறா. பார்த்தா அவளுக்கு புரிஞ்சு போயிடுது அவளுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டா. ஸோ இப்போ அவளுக்கு ரீபார்ன் ஆகியிருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினால அதை நம்ப முடியல. பட் இருந்தாலும் அவள் இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போதான் அவங்க வீட்டில் அந்த பேச்சு எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா ஆக்சுவலி இறந்து போயிட்டாங்க போல. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினோட அப்பா டெய்ஸியோட அம்மாவை மேரேஜ் பண்ணியிருந்திருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஸ்டெப் மாம். அவங்க அப்பா சொல்கிறாரு, லில்லியை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஷென் அவனோட பேர். ஸோ அவனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தா இவன் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருப்பா. ஸோ அவளை மேரேஜ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டெய்ஸியை ஒரு ஃபார்மர் வீட்டிலேருந்து பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அந்த டெய்ஸியோட அம்மாவுக்கு ஆக்சுவலி இந்த விஷயம் பிடிக்கல. ஸோ அங்கே பார்த்தா அந்த டெய்ஸி வேமா உள்ளேருந்து ஓடி இல்லை இல்லை, நான் தான் இந்த பணக்கார மாப்பிள்ளையை மேரேஜ் பண்ணிப்பேன், நான் அந்த ஃபார்மரெல்லாம் மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இவள் லாஸ்ட் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் பண்ணலையே, இப்போ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அவள் சொல்கிறா, நான் மட்டும் ஏன் போய் ஃபார்மரை மேரேஜ் பண்ணிட்டு கஷ்டப்படணும், வேணும்னா நீங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நல்ல பிஸ்னஸ் மேனாக பாருங்கள், இல்லையா அந்த ஃபார்மரை லில்லிக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டு எனக்கு இந்த பணக்கார பையனை மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறா. அந்த ஃபார்மர் மேனோட பேர் லீ போல. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோயினுக்கு ரீபான் ஆன மாதிரி அவளுக்கும் ரீபான் ஆகியிருந்திருக்கு. ஸோ அதனால தான் இப்போ பணக்காரியாக வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இவ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது. திரும்பவுமே அவகிட்ட உண்மைக்கே அவள் ரீபான் ஆகியிருக்கான்னு செக் பண்ணலாம் அப்படின்ட்டு, இல்லை இல்லை, நான் தான் சென்னை மேரேஜ் பண்ணிக்கணும், நீ தான் லீயை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அவள் பார்த்தா அதெல்லாம் என்னால் முடியாது, ஒன்று பண்ணால் எனக்கு பணக்கார மாப்பிள்ளை வேணும், இல்லைன்னா எனக்கு மேரேஜே வேண்டாம் அப்படின்ட்டு அவள் வேகமாக உள்ளே போயிடுறா போல. ஸோ நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட நான் அந்த ஃபார்மர் பையனவே மேரேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுறா. வெளியில் அந்த ஜென் டெய்ஸி கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கா. ஸோ அப்போ அவங்க அம்மா அப்பாவுமே டெய்ஸிக்கும் ஜென்க்கும் நல்ல பொருத்தமாக தான் இருக்குது, பேசாமல் அவங்களுக்கே அவங்கள மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வரும்போது அந்த டெய்ஸி ஓவராக சீன் போட்டுட்டு இருக்கா. ஜென்க்கு என்ன தான் பிடிச்சிருக்கு, உன்னை பிடிக்கல, நீ தான் அப்போ அந்த ஃபார்மர் பையனை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் ஒன்று அவனுக்கு பிடிச்சிருக்குண்ணா என்ன மேரேஜ் பண்ணிக்கணும், ஏன் அவன் பின்னாடியே சுத்தினான்னு கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜென்க்கு என்ன சொன்னேன்னு தெரில. ஸோ அவன் சைலண்டாக ஆகிடுறான். இந்த டெய்ஸியும் அமைதியாக ஆகிடுறா. அங்கே பார்த்தா இப்போதான் நம்ம ஹீரோ அவனோட பேரு லீ. அவன் சைக்கிளில் தான் வந்துட்டு இருக்கான் போல. ஸோ அவன் வந்த உடனே நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டே இருக்கா. லாஸ்ட் லைஃப்பில் இந்த மாதிரி வரும்போது டெய்ஸி அவனை ரொம்ப அசிங்கப்படுத்தி இருந்திருப்பா போல, நீ ஒரு பெக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறா. ஆக்சுவலி இந்த ஜென் இருக்கான்ல, நினச்ச அளவு லாஸ்ட் லைஃப்பில் நம்ம ஹீரோயின் சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் அவன் மட்டும்தான். அந்த ஜென் எதுவுமே பண்ணலை. அவன் எப்போவுமே ஹீரோயினை கொடுமை தான் படுத்துவான் போல். பட் வெளியில் நம்ம ஹீரோயின் ஒரு மாஸ்க் போட்டுட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. அதை பார்த்துட்டு இந்த டெய்ஸி நம்ம ஹீரோயின் சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டா போல். நம்ம ஹீரோயின் இப்போ அவன்கிட்ட எதுவுமே பேசலை.
ஸோ, அதனால நம்ம ஹீரோயின் போயிட்டு லீ கிட்ட, "நான் வந்துட்டு உன்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகே தான். நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு கேட்குறா. அதுக்கு லீயுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, "நான் கண்டிப்பா உன்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருப்பான் போல. ஒரு எம்ப்ராய்டரி பண்ண கிளாத் மாரி இருக்கு. ஸோ, நம்ம ஹீரோயின் கிட்ட குடுத்த உடனே அவ, "இது ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொன்ன உடனே, அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, "சரி நான் உன்ன வெட்டிங் பண்றதுக்கு கண்டிப்பா வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ, அங்க பார்த்தா அவங்க அம்மா, அப்பா சொல்றாங்க, "இவன் ரொம்ப ஏழை வீட்டு பையன் மாரி தெரியிறான். உனக்கு பிடிக்கலன்னா இந்த மேரேஜ் பண்ண வேண்டாம். நம்ம வேணா இந்த மேரேஜ கேன்சல் பண்ணலாம்" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நான் அவனவே மேரேஜ் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. இந்த டெய்ஸியும் லில்லியும் வந்துட்டு வெட்டிங் ட்ரெஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. அந்த டெய்ஸியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்ப கிண்டல் பண்றாங்க. கண்டிப்பா லீ திரும்ப சைக்கிள்ல வந்து தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு கூட்டிட்டு போக போறான். அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ கிராண்டா ரெடி ஆகியிருக்கன்னு புரியல அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு லக்ஸுரியான கார் வருது. ஸோ டெய்ஸியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அது ஜென்னா தான் இருக்கும். பிகாஸ் அவன் தானே பணக்காரன் அப்படின்ட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா உள்ள இருந்து வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான் இறங்கி வரான். அதை பார்த்தோன்னே இந்த டெய்ஸிக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு, நம்ம ஹீரோயினுக்கும் தான். அப்போது இந்த டெய்ஸி வந்துட்டு, "உன்னை பிக் பண்ணிட்டு போகிறதுக்கு இவ்வளோ லக்ஸூரியஸான காரை இவன் ஏன் ரெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கான்? ஸோ கண்டிப்பாக இந்த காரை ரெண்ட் பண்ணுறதுக்கே அவன் சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிருக்கும், இருக்கிற சேவிங்ஸ்லாம் போயிருக்கும்" அப்படின்னு பேசுகிறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு லீ கிட்ட, "நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண? நீ எதுக்கு இவ்வளோ காசு போட்டு இதை ரெண்ட் பண்ண?" அப்படின்னு கேட்கும்போது அவன், "நான் எங்கே ரெண்ட் பண்ணேன், இது ரெண்டெல்லாம் பண்ணல" அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின், "நீ பொய் சொல்லாத, நீ எதுக்கு இந்த மாதிரி பணத்தை செலவு பண்ற?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து, "அவனை எதுக்கு இவ்வளோ காசு போட்டு இந்த காரை ரெண்ட் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் நீல் டவுன் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு பொக்கே கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயினும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. அவங்க மேரேஜும் பண்ணிக்க போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து, "அந்த பொக்கேயுமே ரொம்ப அழகா இருக்கு" அப்படின்னு சொல்கிறா. அந்த டெய்ஸியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினை ரொம்பவே ஓட்டிட்டு இருக்காங்க. இவெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி. அங்கே பார்த்தா ஒரு கார் அரைவ் ஆகுது. அதுக்குள்ளேருந்து ஜென் தான் வரான். அவன் சும்மா ஒரு ஆர்டினரியான கார்ல தான் வந்திருக்கான் போல. அப்போ டெய்ஸி வந்துட்டு, "எதுக்கு நீ இப்படி ஒரு கார்ல வந்திருக்க? ஒரு நல்ல கார்ல என்னை பிக் பண்ண கூட உன்னால வர முடியாதா? நீ ஏன் இந்த மாதிரி பண்ற?" அப்படின்னும்போது அந்த ஜென் சொல்றான், "நான் பணக்காரன்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரியும். நான் எதுக்கு ஃப்ளெக்ஸ் பண்ணணும்? இந்த மாதிரி ஃபார்மர் பீப்புள்ஸ் தான் பந்தா பண்ணணும்னு இந்த மாதிரி காரை ரெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. நான்லாம் வரமாட்டேன்" அப்படின்னு சொல்றான். அவன் கையில் ஒரு பொக்கே கூட கொண்டு வரல போல டெய்ஸிக்கு கொடுக்கறதுக்காக. ஸோ அங்கேருந்து அவன் கிளம்பலாம் அப்படின்னும் போது டெய்ஸி சொல்கிறா, "என் ஃப்ரெண்ட்ஸுமே நம்ம காரில் தான் வருவாங்க. நம்ம போகிற வழியில் அவங்கள ட்ராப் பண்ணிடலாம்" அப்படின்னும் போது அவன், "நான் கண்டவங்களெல்லாம் எப்போவுமே என் காருக்குள்ளே ஏற்றிக்க மாட்டான்" அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம டெய்ஸி வந்துட்டு, இதெல்லாம் ஒரு ரிச்சுவல் மாதிரி தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து தான் பிரைடையும் குரூமையும் ட்ராப் பண்ணிட்டு போவாங்க. உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லும்போது அவன், "அதுக்கெலாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்கிறான். அங்கே பார்த்தா அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க போல். டெய்ஸியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு, "இப்போது நீங்கள் போய் என்னை ட்ராப் பண்ணிடுறீங்களா வீட்டில்?" அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்டயும் ஹீரோ கிட்டயும் கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு, "நீங்கள் தானே சொன்னீங்க ரெண்ட் பண்ண கார் பற்றி ரொம்ப தப்பாக பேசுனீங்கல்ல, ஸோ நாங்கள் உங்களை ட்ராப் பண்ண மாட்டோம்" அப்படின்ட்டு அவங்களுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க போல. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. அந்த பக்கம் டெய்ஸிக்கும் ஜென்க்குமே மேரேஜ் ஆகிடுச்சு. நம்ம ஹீரோயின் ரூமில் வெயிட் பண்ணிவிட்டு அவள் ரூமை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறா. கண்டிப்பாக அந்த கார் ரெண்ட் பண்ணுறதுக்கு இவங்க நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. நான் என்னோட சேவிங்ஸை பணத்தை கொடுத்துடலாம், அப்போ தான் அவனை கொஞ்சம் ஃபேமிலியை சமாளிக்க முடியும் அப்படின்னு பேசுகிறா. ஸோ அங்கே பார்த்தா உள்ள லீ வந்துடுறான் போல். நம்ம ஹீரோயின் வெக்கப்படுறதை விட அவன் தான் ரொம்ப வெக்கப்பட்டுட்டு இருக்கான். ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் கேட்குறா, "நீ எதுக்கு அவ்வளோ பணம் போட்டு இந்த காரை ரெண்ட் பண்ணிட்டு வந்த?" அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு, "நான் எப்போ சொன்னேன் அந்த காரை நான் ரெண்ட் பண்ணேன்னா, அது என்னோட ஒரிஜினல் கார் தான்" அப்படின்னு சொன்ன உடனே எனக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா அது ரொம்ப லக்ஸுரியான கார் போல். ஸோ அவளால் அதை நம்பவே முடியல. ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, "நீ அதை பற்றிலாம் யோசிக்காத தேவையில்லாமல். நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, நம்ம இப்போது வேற ஒன்றில் தான் ஃபோக்கஸ் பண்ணோம்" அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட க்ளோஸ் ஆகிட்டு இருக்கான். பார்த்தா உள்ள நம்ம ஹீரோவோட அம்மா, அப்பா, தங்கச்சி எல்லாருமே வந்துடுறாங்க போல். அவங்க அம்மா வந்துட்டு, "உனக்கு நான் கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. அதை ஓப்பன் பண்ணால் ஏகப்பட்ட வேல்யூபிளான ப்ரிஷியஸான ஜுவல்ஸ் தான் அதில் இருக்குது. அது எல்லாமே ஒரிஜினல் தான் போல். நம்ம ஹீரோயின் ஷாக்காக பார்த்துட்டு இருக்கா. இவங்க ஒரு நார்மலான ஃபேமிலி, இவங்க கிட்ட எப்படி இந்த மாதிரி இருக்குது? எங்கள் அப்பா கிட்ட கூட இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி யோசிக்கும் போது அவங்க அம்மா, "நான் தான் சொன்னேன்ல இது அவளுக்கு கண்டிப்பாக பிடிக்காது, பெரிய பாக்ஸை எடுத்துகிட்டு வாங்க" அப்படின்ன உடனே அவங்க அப்பா வேகமாக போயிட்டு பெரிய பாக்ஸை எடுத்துகிட்டு வராரு. அதுக்குள்ளே
பார்த்தா இன்னும் நிறைய ஜுவல்ஸாக இருக்குது. அவள் அதையும் ஷாக்காக பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு இன்னொரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்ல போகிறாங்க. அப்போது ஹீரோயின் இல்லை இல்லை எனக்கு இதுவே போதும், நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி பணத்தை செலவு பண்ணுறீங்க அப்படின்னும் போது அவங்க அப்பா சொல்கிறாரு, நாங்கள் எங்கம்மா பணத்தை செலவு பண்ணோம், இதெல்லாம் எங்கள் சொத்து தான், நாங்கள் ஃபார்மர்ன்றனால நாங்கள் ஒன்றும் ஏழெல்லாம் கிடையாது, இங்கே சுற்றி இருக்க நிலம் இங்கே சுற்றி இருக்க எல்லா வீடுமே நாங்கள் கட்டி ரெண்ட்டுக்கு விட்டது, நாங்கள் ரெண்ட்டு விட்டுருக்க நிலம் தான், நாங்கள் பந்தா பண்ணிருக்கிறதுல எங்களுக்கு பிடிக்காது, ஸோ நாங்கள்லாம் இதில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம், நாங்களும் ஒரு பணக்காரங்க தான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு தலையே சுற்றுற மாதிரி ஆகிடுது. அவங்க அப்பா நம்ம ஹீரோயின் கிட்ட கார்டு கொடுக்குறாரு. அதில் பார்த்தா 50 மில்லியன் இருக்கு போல். அவர் சொல்கிறாரு, என்னோட லைஃப் டைம் சேவிங்ஸ் கிடையாது, என்னோட சேலரியில் பாதி தாமா, உனக்கு மந்த்லி நான் அந்த மாதிரி கொடுத்துறேன், உனக்கு பிடிச்சதை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. என்ன யோசிக்கிறா, என்ன 50 மில்லியன் வந்து சேலரியில் பாதியா அப்படின்ட்டு. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, உனக்கு பணம்னா பிடிக்காதாமா, ஏன்னா அந்த கார்ட்ஸவே யூஸ் பண்ணலன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் எந்த கார்டு அப்படின்னு கேட்குறா. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் உன்கிட்ட ஒரு எம்ப்ராய்டரி கிளாத் கொடுத்தேன்ல, அதுக்குள்ளே ஃபுல்லாக கார்டு தான் இருக்குது, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஃபுல்லாக நிறைய பணத்தோட கார்ட்ஸ் தான் இருக்குது போல். அவளுக்கு தலை சுற்றிடுது. அவள் கீழே விழ போகிறா. பார்த்தா ஹீரோ போய் கரெக்டாக பிடிச்சிடுறான் போல். ஸோ அவங்க ஃபேமிலி எல்லாருமே, நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்ட்டு வேகமாக போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க போல். இந்த பக்கம் காட்டுறாங்க, இந்த டெய்ஸி வந்து ஷென்கிட்ட க்ளோஸ் ஆக்கிட்டு இருக்கும் போது அங்கே தாவுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வரான். அவன் ஆழ்ந்துட்டு நம்ம டெய்ஸியை தள்ளி விட்டுட்டு, எங்கள் அப்பா கிட்டே நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நான் எங்கள் அப்பா கூட தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் என்ன பேசிகிட்டு இருக்கும் போது வெளில போ அப்படின்னு அந்த குட்டி பையனை பிடிச்சி தள்ளுறா. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஜென்னோட அம்மா வந்துடுறாங்க. நீ எப்படி என்னோட பேரனவே இந்த மாதிரி பண்ணலாம், உனக்கு என்ன தைரியம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இவளுக்கு ஒன்றுமே புரியல. அப்போது ஜென் வந்துட்டு, தாவ் என்னோட பையன் தான், நீ இங்கே ஸ்டெப் மாமா இருக்கிறதுக்காக தான் வந்திருக்க, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லு, இப்போவே டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அங்கே பார்த்தா அவங்க அம்மாவுமே அதே தான் சொல்கிறாங்க, இந்த டெய்ஸிக்கு பணக்காரியாக வாழணும் தான் நான் ஆசை, அதனால் அவள் அந்த மாதிரிலாம் வேண்டாம், நான் இங்கேவே இருந்துக்கிறேன், இதை பற்றி வெளியில் மட்டும் யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோயினுமே லாஸ்ட் லைஃப்பில் இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு இருந்திருப்பா போல். அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, இந்த டெய்ஸியும் சென்னும் சேர்ந்து நம்ம ஹீரோயினோட அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக வராங்க. பிரைட் ப்ரைஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்க நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க போல். ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் மட்டும் வரா. அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க, எங்கே உன் ஹஸ்பண்டை காணோம் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் வந்து அவருக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, இப்போ வந்துடுவார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா கேட்குறாங்க, அதாவது ஸ்டெப் மாம், அந்த நார்மலான ஃபார்மருக்கெலாம் என்ன இருக்க போகுது, எதுக்கு வந்துட்டு இப்போது இந்த மாதிரிலாம் சீன் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நான் உண்மையை தான் சொல்கிறேன், அவர் இப்போ வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறா. அப்போது டெய்ஸி வந்துட்டு சொல்கிறா, அப்பா இவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுது, இவளை நீங்கள் பேசாமல் வேறு யாருக்காச்சும் கூட மேரேஜ் பண்ணி கொடுங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து, என்னை பற்றி நீ ஒன்றும் கன்சர்னாக இருக்க வேண்டாம், எனக்கு என் ஃபேமிலி பெருசு தான், என் ஃபேமிலியில் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, ஸோ உனக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த டெய்ஸி கிட்ட, உனக்கு தான் நேற்று வெட்டிங் நைட் சரியாகவே இல்லைன்னு நினைக்கிறேனே அப்படின்ன உடனே அந்த ஜென் வந்துட்டு டெய்ஸியை பார்த்து முறைக்கிறான். அவன் வெளியில் எதாவது சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்ல, அதனால தான் இந்த டெய்ஸிக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, இவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் தான் லாஸ்ட் லைஃப் அந்த ஜென் கூட வாழ்ந்துருக்கா இல்லையா, ஸோ அதனால் அவள் வந்துட்டு கரெக்டாக சொல்கிறா போல். அப்போ அவங்க அப்பா நம்ம ஹீரோயின் கிட்ட, உனக்கு அந்த வாழ்க்கை சரியில்லை, அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னா நீ பேசாமல் அவனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு பையனை நாங்கள் பார்க்குறோம், நீ அவனை ரீமேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அங்கே பார்த்தா லீ வந்துடுறான் போல், கூட அவன் கூட 2 பாடி கார்ட்ஸுமே வராங்க. அதை பார்க்கும்போது இந்த டெய்ஸிக்கு ரொம்ப ஷாக்கிங்காக ஆகிட்டு இருக்கு. அப்போது லீ சொல்கிறான், நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நான் கிஃப்டெல்லாம் வாங்குறதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஃப்டெல்லாம் காட்டுறான். பார்த்தா ஏகப்பட்டதை வாங்கிட்டு வந்திருக்கான் போல், ஆன்ஷியன்ட் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ எல்லாருமே வாயை பொழுது பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஜென் வந்து ரொம்ப டம்மியாக 2 கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருப்பான் போல் தெரியுது. ஸோ எல்லாருமே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டெய்ஸி சொல்கிறா, இவன் லக்ஸூரியஸான காரை ரெண்ட் பண்ணும்போதே இவனுக்கு பணம் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும், அப்போ இதெல்லாம் ஃபேக்காக தான் இருக்கும் அப்படின்னும் போது அவங்க அப்பா வந்துட்டு, ஃபேக்கான பொருளை கொடுத்து என்ன அசிங்கப்படுத்த பார்க்குறியா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கா, உன்கிட்ட இவ்வளோ பணம் ஏது, உன்கிட்ட இவ்வளோ பணம்லாம் இருக்க சான்ஸே கிடையாது அப்படின்ட்டு பேசுகிறாரு. அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இதெல்லாம் எங்களோட பணம் தான், நாங்கள் ஒன்றும் அவ்வளோ ஏழை கிடையாது, உங்களுக்கு இந்த கிஃப்ட்டை வேணும்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு விட்டுலாம், நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்கிறா.
அப்போ அந்த டெய்ஸி வந்துட்டு அந்த ஆன்ஷியன்ட் திங்ஸை எடுத்துட்டு, நீங்கள் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே இது மேலே ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கப்பா. இந்த மாதிரி ஃபேக்கான திங்ஸை கொண்டு வந்து உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னும்போது, நம்ம ஹீரோயின் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து இவர் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைக்கிறாருல்ல. ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் தானே இது உண்மையா போலியான்னு. ஸோ நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறா. அப்பா தொட்டு பார்த்துட்டு இது உண்மையானது தான், இது உண்மையான பொருள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டெய்ஸிக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. இங்கே இந்த ஸ்டெப் மாம் வந்துட்டு நாங்கள் தெரியாமல் ஏதோ பேசிட்டோம், பரவாயில்ல நம்ம எல்லாருமே சேர்ந்து இப்போ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்து நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என் ஹஸ்பண்டை பற்றி தப்பாக பேசிட்டு அவனை டிவோர்ஸ் பண்ணு, நீ வேற ஒருத்தனை மேரேஜ் பண்ணிக்கோன்னுலாம் சொல்லுவீங்க. இப்போ என் ஹஸ்பண்ட் பணக்காரன், அவன் நல்லா எல்லாமே பண்ணுறான்னு தெரிஞ்ச உடனே நல்லா சாப்பிட்லான்னு சொல்கிறீங்களா, நான் எப்படிங்க சாப்பிடுவேன் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ டெய்ஸி வந்துட்டு நீ அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் உன் ஹஸ்பண்ட்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணலாம், நீ ரொம்ப தான் சீன் போடாத, உன் ஹஸ்பண்டை பற்றி எல்லாம் தெரியும், உன் ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்லா பணத்தையும் வந்துட்டு கடன் வாங்கி தானே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறா. இப்போ ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறா. லாஸ்ட் லைஃப்பில் நம்ம ஹீரோயினோட குட்ஸ் எல்லாத்தையும் வேற ஒரு கம்பெனி வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க போல். அதை இது பண்ணுறதுக்கு கூட ஜென்மே தேவை. பட் அவன் வரவே இல்லை. நம்ம ஹீரோயின் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேர் ஹவுஸில் போய் திங்ஸ்லாம் காட்டலாம் அப்படின்னு போகிறாங்க. வேற ஒரு கம்பெனியோட சிஇஓமே அங்கே இருக்காரு. பார்த்தா இந்த ஜென் வேற ஒரு பொண்ணு கூட அங்கே தப்பாக ஏதோ பண்ணிட்டு இருக்கான் போல. ஸோ இவங்க பார்த்துட்டு அவர் இந்த மாதிரி ஒரு கம்பெனி கூட நான் ரிலேஷன் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் நம்ம ஹீரோயின் தான் பேசி சரி பண்ணி எப்படியோ அவரோட குட்ஸ்லாம் வாங்க வச்சுருந்துருப்பா போல. அவள் யோசிக்கிறா, இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டை மேரேஜ் பண்ணிட்டு உனக்கு என்ன வாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, ஆனாலுமே எனக்கு இந்த லீயை பிடிக்கவே இல்லை, நீ வந்துட்டு அவனை டிவோர்ஸ் பண்ணி ஆகணும், ஒருவேளை அவன் தான் உனக்கு வேணும் அப்படின்னா எங்களுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, நீ எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்து நான் செகண்ட் ஒன்னவே சூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு என் ஹஸ்பண்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டவுடனே அவருக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போது அவர் உடனே ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அவர் இதில் நான் எழுத போகிறேன், உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு, இதில் நீ சைன் போட்ட அப்படின்னா இதுக்கப்புறம் நீ எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, இல்லை அப்படின்னா நீ வந்து கண்டிப்பாக அந்த லீயை வந்து டிவோர்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பேப்பர் கொண்டு வந்த உடனே நம்ம ஹீரோயின் அதில் சைன் போட்டுறா போல். இங்கே பார்த்தா அந்த டெய்ஸிக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே அவங்களுக்கே சொந்தமாக போகுதுல்ல. அதனால அவங்க அப்பா சொல்கிறார், இதுக்கப்புறம் கண்டிப்பாக நீ வந்து இந்த வீட்டுக்குள்ளே நுழையவே கூடாது, உனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது, நீங்கள் இருந்து போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. நம்ம ஹீரோயின்மே எனக்கு என் ஹஸ்பண்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா போல். வெளியில் பார்த்தா நம்ம லீவ் போயிட்டு என்னன்னா இப்படி ஆகிடுச்சு சாரி அப்படின்னு கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க உன்னை பற்றி இப்படி பேசினதுக்கு நான் தான் சாரி கேட்கணும், நீ எதுக்கு சாரி கேட்டுட்ருக்க, நீ சாரி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு அவ சொல்கிறா. இப்போ ஹீரோயின் சொல்கிறா, என்ன நடந்தாலும் எங்கள் அப்பா சொன்ன மாதிரி நான் டிவோர்ஸ் மட்டும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஹீரோவுமே சரின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோட நெய்பர் ஒரு ஆன்ட்டி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டிவோர்ஸ்ன்ற வேர்ட் மட்டும் கேட்டுறது போல். ஸோ அவங்க வீட்டுக்கு வேகமாக போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுமே சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. பார்த்தா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேர்த்தையும் வெல்கம் பண்ணிவிட்டு ஹீரோவோட தங்கச்சி மின்னு இருக்கால அவ கூட சேர்ந்து நம்ம ஹீரோயினை வீட்டுக்குள்ளே அனுப்பி டோரை லாக் பண்ணி விட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் உள்ளே சாப்பிட்டுட்டு இருக்காங்க போல். எங்கே பார்த்தா நம்ம ஹீரோ போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணு, அவளை டிவோர்ஸ் பண்ணுறதை பற்றி நீ பேசிகிட்டு இருக்கியா, எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துருச்சு, இவளை விட உனக்கு எந்த நல்ல பொண்ணு கிடைக்கணும் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவங்க அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சவுண்டெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் மீன் கிட்ட வெளியில் என்ன சத்தம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னும் போது காட்டு பண்ணி வந்திருக்கோம், அவள் தான் அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க, நீங்கள் பேசாமல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறா. பட் நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிடா வெளியில் ஹீரோவை தான் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவள் எப்படியோ டோரை போய் ஓப்பன் பண்ணுறா. நம்ம ஹீரோ போய் காப்பாத்துறா போல். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, எவ்வளோ நல்ல பொண்ணுமா நீ, உன்னை போய் டிவோர்ஸ் பண்ண அவன் பேசியிருக்கான், நீ எங்ககிட்டயாச்சும் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து அங்கே நடந்த எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஸோ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்களவே நமக்காக விட்டுட்டு வந்திருக்கா, ராணி மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு ஒரு ப்ரீஃப் கேஸ் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தா அவங்கக்கிட்ட இருக்க எல்லா அசட்ஸுமே இருக்குது போல். அதை பார்த்தோன்னே ஹீரோயின் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு கண்டிப்பாக இதை நீ வாங்கிக்கணும், இதெல்லாம் உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறான்.
அதுக்கப்புறம் பார்த்தா, நம்ம ஹீரோ வந்துட்டு யாருக்குமே தெரியாம சீக்ரெட்டா ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கான் போல. அந்த கம்பெனி வந்துட்டு இவன் அடிக்கடி போக மாட்டான். அங்க ஆள்லாம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாமே உனக்கு டீட்டெயில்ஸ்லாம் தெரியும் போல. அந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்ஸையுமே நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க அம்மா குடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கே ஷாக்கிங்கா ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. டெய்ஸி வந்துட்டு அவங்க கம்பெனி தானே 1000 தான் இருந்தாலும் பெருசு. ஸோ அவங்க குட்ஸ், அசட்ஸ் எல்லாத்தையுமே வாங்குன்ற ஒருத்தவர் வாங்கிக்கிறாரு. ஸோ அதை பார்க்கறதுக்கு நீயும் வரணும் அப்படின்னு சொல்றா. அவ வேணும்னே பந்தா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயினை கூப்பிடுறா போல. பட் நம்ம ஹீரோயினுக்கு தான் தெரியும் அங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோயின் வந்து அந்த வாங்குன்ற பர்சனை கூட்டிகிட்டு போகும்போது வேர் ஹவுஸ்குள்ளே அந்த ஷென் வந்துட்டு வேற ஒரு பர்சன் கூட இருப்பான் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இங்கே நடக்க போகுது போல. நம்ம ஹீரோயினும் அவளோட மதர் இன்லாவும் சேர்ந்து தான் போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த டெய்ஸி வந்து ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்திருக்கா. அவங்க அம்மா அப்பாவுமே இருக்கிறாங்க. அந்த டெய்ஸி சொல்கிறா, கண்டிப்பாக உனக்கு என்னை பார்த்தா பொறாமையாக தான் இருக்கும். பட் நீ என்னோட சிஸ்டர்ன்ற காரணத்துக்காக தான் உன்னை கூப்பிட்ருக்கேன். பொறாமைப்படுவ அப்படின்னா நீங்கள் இறந்து போகலாம் அப்படின்ட்டு ஓவராக சீன் போட்டுட்டு இருக்கா. அங்கே பார்த்தா வேங் வந்துடுறாரு போல. அவர் சொல்கிறாரு, ரிப்போர்ட்டர்ஸ்க்குலாம் அவசியமே கிடையாது. நான் கன்ஃபார்மாக வாங்கிக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லலை. நான் பார்த்துட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன். நீ ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கும்போது டெய்ஸி வந்துட்டு இது எங்களோட அச்சீவ்மெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த டயத்தில் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு மெமரியாக இருக்கிறதுக்கு இது தேவை. ஸோ அதனால தான் நான் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ எல்லாருமே சேர்ந்து உள்ளே போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சனால அவள் ரொம்ப நார்மலாகவே தான் இருக்கா. ஸோ அங்கே அந்த டெய்ஸி கிட்ட வேங் சொல்கிறாரு, இங்கே இருக்க குட்ஸ் எல்லாம் நீ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறியா அப்படின்ட்டு. அந்த டெய்ஸி தான் மக்காச்சே. ஸோ அவளுக்கு எதுவுமே தெரியல. அவள் எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னும் போது அவர் அப்புறம் எதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன், உன் மூஞ்சி பார்த்துட்டு போகிறதுக்கா, அப்புறம் இந்த பெட்டியில் போட்டு வச்சிருக்க திங்ஸை பார்க்கறதுக்கா, என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு திட்டின உடனே அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஸோ அவருமே இதெல்லாமே வேல்யூபிள் தான். ஸோ நம்மளுக்கு காசு கிடைக்கும். ஸோ இதை நம்மளே வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவில் இருக்கும் போது ஒரு பாக்ஸுக்கெல்லாம் பின்னாடி இருந்து சவுண்டாக வந்துட்டுருக்கு. போய் பார்த்தா அந்த ஜென் வந்துட்டு வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து அங்கே தப்பாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ பார்த்த உடனே நம்ம ஹீரோயினோட மதர் இன்லாக்கு பயங்கரமாக சிரிப்பாக வந்துட்டுருக்கு. அவங்க அதை வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இங்கே ரிப்போர்ட்டர்ஸுமே அதெல்லாம் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த டெய்ஸி எதுக்கோ கூப்பிட்டா இவங்க எதையோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வேங் சொல்கிறான், இவ்வளோ மோசமான பீப்புளா நீங்கள், உங்ககிட்ட போய் நான் எப்படி கான்ட்ராக்ட் வச்சுப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக என்னால் இதெல்லாம் பண்ணவே முடியாது. நீங்கள் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இது வாங்கிக்கிட்ட ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு கெஞ்சிறான். பட் இவர் இதுக்கு முன்னாடி பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்ண போகிறது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு போயிடுறாரு போல. அந்த ஜென் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த டெய்ஸியை கணத்துல அரைஞ்சிட்டு, நீ திரும்ப வாங்கிட்ட இருந்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வாங்கியே ஆகணும். அப்படி இல்லைன்னு வாயேன் உனக்கு கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ணிடுவேன். உன்னை யார் இந்த தேவையில்லாத வேலை பார்க்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட இருந்த ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான் போல. இங்கே அந்த டெய்ஸி வந்துட்டு நம்ம ஹீரோயின் சிரிக்கிறா இல்லையா, அதனால உனக்கு என்ன தைரியம் தான் நீ சிரிச்சிட்டு இருப்ப, உன்னோட சிஸ்டர் தானே நான், எனக்கு ஒரு கஷ்டம்னா நீ இப்படி தான் சிரிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயின் மேலே தேவையில்லாமல் பழி போட்டுட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நான் வேணும்னே சிரிக்கலை, நீ தான் வந்துட்டு இந்த பிரச்சனை எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, நீ பந்தா பண்ணணுன்றதுக்காக எங்களை வர வச்ச, பட் உனக்கு தான் இப்போ மொக்க கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் உங்கள் மதர் இன்லாவும் அவளும் சேர்ந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க போல். இங்கே இந்த டெய்ஸி எப்படியாச்சும் வாங்கிட்டேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் தான் இருக்கா. சொல்லி இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா வேங் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருக்காரு. பார்த்தா இப்போ தான் தெரியுது ஆக்சுவலி அவர் நம்ம ஹீரோவோட நெஃப்யூ தான் போல். அவர் நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்பவே நல்லா பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் வழியிலவே நம்ம ஹீரோ இவங்களை பிக் பண்ணுறதுக்கு வந்தாரா. அவர் கூடயுமே சேர்ந்து வேங் வந்துட்டு ரொம்ப நல்லா பேசுகிறாரு போல். ஸோ ஹீரோயினுக்கே ஷாக்கிங்காக இருக்குது, இவ்வளோ பெரிய இன்வெஸ்டர் வந்துட்டு இவங்களுக்கு சொந்தக்காரங்களா அப்படின்ட்டு. ஸோ வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அம்மா அங்கே நடந்ததெல்லாம் சொல்லி திரும்ப திரும்ப சிரிச்சிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவுமே, அம்மா எத்தனை தடவை தான் சொல்லுவீங்க, விடுங்க அந்த பொண்ணும் பாவம் தான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோவோட தங்கச்சி மின் இருக்கால, அவளுக்கு கொஞ்சம் மென்டல் டிஸார்டர் இருந்துச்சு போல் லாஸ்ட் லைஃப்லையே. ஸோ அதை பற்றி அவள் யோசிக்கிறா. ஸோ கண்டிப்பாக இதை நான் ஸ்டார்டிங்லேயே ட்ரீட் பண்ணி ஆகணும், அப்படி இல்லைன்னா இவளுக்கு அந்த மென்டல் டிஸார்டர் வந்து முத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க மென் வந்துட்டு எப்போவுமே சம்டைம்ஸ் நார்மலாகவே அவளை ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணுவா போல். பட் இந்த டைம் அவளை கொலை பண்ணுற அளவு போயிட்டா. ஸோ அதனால டாக்டர் கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவள் எப்போவுமே ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொன்னால் கேட்க மாட்டா போல். ஸோ இந்த தடவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எப்படியோ. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அவளை கேர் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த மின் வந்துட்டு ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரியல. அவள் வந்துட்டு அந்த மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பித்தா எல்லாருமே அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு தாட்டாக எடுத்துப்பா போல். ஸோ அங்கே பயங்கரமாக சத்தம் கேட்டுட்ருக்கு. ஆக்சுவலி இந்த டெய்ஸி வந்துட்டு ஏதோ ட்ரீட்மெண்ட்காக அவங்க வந்திருப்பா போல். ஸோ இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்குறா. லாஸ்ட் லைஃப்லையுமே இந்த மீன் இருக்கா இல்லையா, ஸோ அவள் இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணியிருப்பா போல். இந்த டெய்ஸி தான் ரொம்ப ஓவராக பண்ணுவாள். ஸோ அதனால மின்னவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ இன்னொன்று என்னன்னா, இந்த ஹீரோவோட ஃபேமிலிக்கு கொஞ்சம் எனிமீஸ் இருப்பாங்க போல். அவங்க பார்த்தா மின்னை கிட்னாப் பண்ணுறதுக்கு பதிலாக டெய்ஸியை தான் நம்ம ஹீரோவோட தங்கச்சின்னு சொல்லி கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு பயங்கரமாக அடித்து கொடுமைப்படுத்தியிருப்பாங்க போல் தெரியுது. ஸோ அதனால தான் இவ வந்துட்டு இந்த லைஃப்பில் ஜென்னை சூஸ் பண்ணியிருக்கா. ஸோ இவ வந்துட்டு இவங்க ஃபேமிலி ரெப்புடேஷனை குறைக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இங்கே அந்த மீன் வந்துட்டு யாரும் என் பக்கத்தில் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் போயிட்டு நீ எதுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவள் கையை பிடிச்சி கடிச்சு வைக்கிறா. பட் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு குழந்தைய எப்படி பார்த்துப்பாலோ அதே மாதிரி தான் பார்த்துக்கிறா. ஸோ இதுலேயே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுது. அப்புறம் டாக்டர் கிட்ட செக்கப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து சொல்கிறாரு, இந்த பொண்ணுக்கு மென்டல் டிஸார்டர்லாம் எதுவும் கிடையாது. சைல்ட்ஹுட்டில் நிறைய ட்ராமாஸை அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அவங்க யாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. மேபி அதனால கூட அப்பப்போ இவங்களுக்கு அவங்களவே தெரியாமல் இந்த மாதிரி பிஹேவியர் வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் தெரிய வருது ஆக்சுவலி மின் வந்துட்டு நம்ம ஹீரோவோட அடாப்டர் சிஸ்டர் தான் போல். உண்மையான தங்கச்சிலாம் கிடையாது. ஸோ அவங்க ஒரிஜினல் பேரண்ட்ஸோட நினைவுகள்லாம் வருதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஒரு 4 இயர்ஸ் இருக்கும் போது தான் ஃபார்மில் வேலை பார்க்கும்போது ஆக்சுவலி இவங்க டூர் மாதிரி வந்திருப்பாங்க போல் மின்னோட ஃபேமிலி. அப்போ தான் அவள் தொலைஞ்சி போயிருந்திருக்கா. ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க எடுத்து வளர்த்துருந்துருப்பாங்க போல் தெரியுது. இந்த பக்கம் இந்த டெய்ஸியை காட்டுறாங்க. இவன் மின்னோட ஒரிஜினல் அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சிட்டா போல். அவரோட பெரிஷன். ஸோ அவர்கிட்ட சேர்ந்து அவள் பேசிகிட்டு இருக்கா. நம்ம மின்னை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துறா. அப்புறம் பொய்யான இன்ஃபர்மேஷன் தரா. இப்போ வளர்க்குற ஃபேமிலி அந்த பொண்ணை வந்துட்டு எப்படியாச்சும் அப்ராடில் விற்று காசு பார்க்கணுன்னு பார்க்குறாங்க. அதுக்குள்ளே அவங்க குழந்தைய நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ ஷென்கே ரொம்ப டென்ஷன் ஆகுது. என் குழந்தை எப்படி அவங்க அப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. இவங்க இன்ன வரைக்கும் மின்ன தேடிட்டு தான் இருக்காங்க போல். அவள் கண்ட்ரி சைடில் இருக்கனால அவளை கண்டே பிடிக்காம போயிருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அவர் கேட்குறாரு, நீ எதுக்கு தேவையில்லாமல் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னும் போது டெய்ஸி வந்துட்டு சொல்கிறா, எதுவும் எதிர்பார்க்காம நான் ஏன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், உங்களுக்கு வேங் வந்து ரொம்ப க்ளோஸ்ன்ற விஷயம் எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் அவர்கிட்ட பேசி திரும்ப எங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லணும். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஹெல்ப்பை நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருமே அதுக்கு ஒத்துக்கிறாரு. அப்புறம் காட்டுறாங்க ஷென் வந்துட்டு வாங்க போய் மீட் பண்ணி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் திரும்ப பண்ண சொல்லி கேட்குறாரு. ஸோ இந்த டெய்ஸிக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. வாங் வந்துட்டு முன்னாடி சரின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாரு போல். ஸோ வீட்டில் காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, நீ வந்துட்டு இவ்வளோ நல்ல பொண்ணாக இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. என் ஃபேமிலிக்காக நீ என்னென்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து முன்ன ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருக்காங்க போல். ஸோ அவளை பார்க்குறதுக்காக போகும்போது ஆக்சுவலாக அந்த மின்ன அங்கேருந்து கிட்னாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்தோடனே அவளுமே மயக்கமாக்கி அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க போல். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு பார்த்தா ஆக்சுவலி மின் வந்துட்டு அவங்க ஒரிஜினல் அம்மா அப்பாவோட வீட்டில் தான் இருக்கா. அவங்க எல்லாருமே இப்போ நம்ம ஹீரோயினை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால நம்ம ஹீரோயின் கிட்ட, என்ன தைரியம் இருந்தால் என் பொண்ணை நீங்கள் கடத்தி அப்ராட் அனுப்ப போப்பீங்க, ஒரு பொண்ணை நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா, வளர்க்குற மாதிரி வளர்த்துட்டு அவளை விற்க ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு. பட் அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருது போல். ஸோ அவன் அங்கே வந்துடுறான். அங்கே டாக்டருமே கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ அங்கே பார்த்தா அவன் சொல்லிடுறான், இது ஏதோ ட்ராமானால தான் அந்த பொண்ணு இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா, மேபி அவன் முழிச்சதுக்கப்புறம் உங்களை பார்த்தானா இதெல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் மீன் முழிச்ச உடனே அவளுக்கு ஒரிஜினல் அம்மா அப்பாவை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவங்க அம்மா அப்பா கிட்ட இதை நீங்கள் ஏன் தேடவே வரல அப்படின்னு கேட்குறா. அப்போ அவங்க சொல்கிறாங்க,
இல்லைம்மா நாங்கள் எவ்வளவோ தேடினோம், பட் நீ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மின் வந்துட்டு நீங்கள் பேசினதையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இந்த ஃபேமிலி தான் என்னை வளர்த்தாங்க, இவங்க என்னோட இன்னொரு அம்மா அப்பா மாதிரி. நீங்கள் இந்த மாதிரி பேசாதீங்க. அந்த டெய்ஸி வந்து உங்களை நல்லா ஏமாத்திருக்கா. இவங்க என்னை விற்கலாம் ட்ரை பண்ணுற, தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி என்னை வளர்த்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஷெனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா பொய்யான பழி எப்படி அவள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ சந்தோஷமாக இருக்கிறது எங்களுக்கு முக்கியம், நீ உன் பேரண்ட்ஸ் கூட ஏறு, அப்பப்போ வந்து எங்களையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சேர்ந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த ஜென் இருக்கான்ல, அவன் வந்து அந்த டெய்ஸியை பலார்னு கணத்துலேயே விடுறான். அவன் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கூட தான் இருந்துட்டு இருக்கா போல. ஸோ அவன் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இவ பொய்யால வேலையெல்லாம் பார்த்தால, ஷென்மே ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்திருப்பாரு போல, அவருமே கம்பெனிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துட்டாரு, வாங்கமே எதையுமே திரும்ப பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ என் கம்பெனியே பேங்க்ரப்ட் ஆகிருச்சு, எல்லாத்தையும் சரி பண்ணாமல் வீட்டுக்கு வரவே கூடாது, இல்லை என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு போ, நான் நிம்மதியாக வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இப்போ டெய்ஸிக்கு என்ன பண்ணனே தெரியல, பிகாஸ் அப்போ பேங்க்ரப்சி ஆகிட்டு அவளுமே ஒரு ஏழை ஆகிடுவாள். ஸோ அதனால அவையோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. வந்து பேசிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துடுது போல. ஸோ அவனை ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட ஃபேமிலியில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே பார்த்தா மின் வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பா போல், அவளோட உண்மையான அம்மா அப்பா கூட சேர்ந்துட்டு. ஸோ அப்போது மின் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு கிஃப்ட்மே ஆஃபர் பண்ணுறா. ஸோ அவள் சொல்கிறா, என்ன எல்லாருக்குமே ஒரு அம்மா அப்பா தான் இருப்பாங்க, பட் நான் ரொம்ப ஸ்பெஷல், எனக்கு தான் 2 அம்மா 2 அப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கவனிக்காதப்ப ஹீரோயினை அங்கேருந்து யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க போல. பார்த்தா அதெல்லாம் பண்ணது அந்த டெய்ஸி தான். அவள் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கண்ணை ஓப்பன் பண்ண உடனே இந்த உலகத்தில் நீ இல்லைன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், என் வாழ்க்கை மட்டும் ஏன் எந்த லைஃப்லையும் சரியே இல்லாமல் இருக்கு, போன லைஃப்லையுமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இந்த லைஃப்லையும் அதே தான் நடந்துட்டுருக்கு, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா. அப்போது அந்த டெய்ஸி வந்துட்டு நான் இந்த மாதிரி பேசுகிறப்போ நீ கண்டிப்பாக ஏதாச்சும் கேட்டிருக்கணுமே, என்ன இந்த லைஃப் போன லைஃப்னு பேசிட்டு இருக்கேன்னு, பட் நீ எதுவுமே கேட்கல, அப்படின்னா நீயும் ரீபான் தான் ஆகியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்குமே நம்ம ஹீரோயின் ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்கா. அப்போது அந்த டெய்ஸி வந்துட்டு ஏதாச்சும் பேச, இல்லைன்னா நான் இங்கேவே உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு போன லைஃப்பில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், ஜென் கூட நினச்சியா, கிடையவே கிடையாது, நான் அந்த கம்பெனியை முன்னேற்றுறது என்னோட முயற்சியால், எப்போவுமே அவன் கூட எனக்கு ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது, பட் உன் ஹஸ்பண்ட் போன லைஃப்பில் ரொம்ப நல்லவன், அவன் வந்துட்டு உயிரவே கொடுப்பான், நீ அவனை உண்மைக்கே லவ் பண்ணியிருந்தானா, அவன் வந்துட்டு ஃபஸ்ட்டு உனக்கு எம்ப்ராய்டரி பண்ண கிளாத் கொடுத்தான்ல, அதுக்குள்ளே 900 மில்லியனுக்கான கார்டு இருந்துச்சு, பட் நீ எதையுமே புரிஞ்சிக்காம அவன் ஒரு ஏழை அப்படின்னு சொல்லிட்டு நீ அவனை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்ட. அதுக்கப்புறம் தான் அவங்களுமே உன்னை விட்டுட்டாங்க, உன்னை நல்லாவே கேர் பண்ணிக்கிறாம. ஸோ அதில் அவனோட தப்பு எதுவுமே கிடையாது, இதில் என் தப்பு எதுவும் கிடையாது, என்னோட ஹஸ்பண்டோட தப்பு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அந்த டெய்ஸி வந்துட்டு நான் அப்போவே நினச்சிருந்துருக்கணும், மேரேஜ் பண்ணும் போது நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லப்போ நீ அவ்வளவா அப்போஸே பண்ணல, நான் தான் ஒரு பைத்தியம், ஆனால் நீ எவ்வளோ மோசம், அவன் கெட்டவன் தெரிஞ்சும் நீ அவனை மேரேஜ் பண்ணிக்க விட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நானும் அவனை வாலண்டியராக போய் பண்ணுன்னு சொல்லலையே, நீ தான் ஆசைப்பட்ட, ஸோ நான் ஏன் அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம டெய்ஸி வந்துட்டு சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட பாசம் கிடையாது அப்படின்னும் போது என்னை சிஸ்டரை நினச்சிருந்தா லாஸ்ட் லைஃப்பில் எனக்கு கொலை பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இங்கே இந்த மாதிரி அவள் நம்ம ஹீரோயினை கொலை பண்ண போகும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறான் போல், அவன் காட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கான். ஸோ அந்த டெய்ஸி கிட்ட இதுக்கப்புறம் நீ என் வழியில் வந்தனா உனக்கு என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெய்ஸியை போலீஸில் கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டும் போயிடுறாங்க போல். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படியும் ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. அப்படியே ஒரு 6 இயர்ஸ் லேட்டர் காட்டுறாங்க. எங்கே நம்ம ஹீரோயின் ஃபேமிலியும் மின் ஃபேமிலியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மின்க்குமே ஆக்சுவலி மேரேஜ் ஆகிடுச்சு போல், அவளுக்கு வந்துட்டு ஒரு 5 இயர்ஸில் பேபி இருக்குது. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு 3 or 4 இயர்ஸில் ஒரு பேபி இருக்குது. அந்த பேபியை மின் நல்லா பார்த்துக்கிறா. இந்த பக்கம் பார்த்தா மின்னோட குட்டி பையன் இருக்கான்ல, அவனுமே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து ஃபார்மில் ஒர்க் பண்ணுறதுக்காக கிளம்பிடுறான் போல். ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்படி ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.